அடுத்து சார் ஜனனகால ஜாதகம்ங்கிறீங்க, கோச்சாரம்ங்கிறீங்க, தசாபுத்திங்கிறீங்க. இப்போ நீங்கள் தினசரி டிவியிலையோ பத்திரிகையிலையோ பார்ப்பீங்க, சிம்மத்தில் சிம்மராசிக்கு பலன் சொல்லிட்டு இருப்பாங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அது சிம்மராசி, ரைட்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது. எத்தனை பேரை இன்னைக்கு மக நட்சத்திரம் எத்தனை பேர் வீடு வாங்க முடியும்? எல்லாருக்கும் பொதுப்படையான பலன் அல்ல. அது கூடவே அவங்க ஒரு எக்கும் வச்சிருவாங்க. அதில் அந்த ராசி பலன் சொல்றவங்களே ஒரு எக்கு வைப்பாங்க. என்ன? ஜனனகால ஜாதகப்படியும் திசாபுத்திக்கு ஏற்பவும் இந்த பலன்கள் கூடலாம் குறையலாம் அப்படின்னு அவங்களே ஒரு எக்கு வச்சிருவாங்க. அப்ப நீங்க போய் கேட்டா, நான் தான் அப்பயே சொல்லிட்டேன்ல, ஜனனகால ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் தான் அமையும் நான் சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் என்கிட்ட சென்னைக்கு வரீங்கன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க தப்பிக்கிறதுக்கு அங்க ஒரு வழி வச்சிருக்கிறாங்க, எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி வச்சுட்டு தான் பேசுறாங்க. அதுல நீங்க கவனமா இருக்கணும். அப்ப நீங்க பொதுப்படையா இன்னைக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர் கிடைக்கும்னா எல்லாருக்கும் எப்படி தினம் எப்படி பதவி உயர் கிடைக்கும்? வாரம் கிடைக்குமா? அதான் அது என்னன்னா ஒரு பொதுப்படையான பலன். சந்திரன் செல்கின்ற அல்லது சந்திரன் அன்று சாரம் பெற்றிருக்கின்ற அந்த நட்சத்திரம் சுப கிரகமாக இருந்தால் அதுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க. அசுப கிரகமா இருந்தா அதுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க. அதே போல சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றால் அதுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோச்சார பலன் என்பது, அதாவது நீங்க தினசரி பார்க்கக்கூடிய டிவியில பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ராசி பலன் தான் அது. அது ராசிக்கான பலன். சந்திரா லக்னம், சந்திரன் இருக்கின்ற இடத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகின்ற பலன்கள். அது 15% கூட உங்களுக்கு பேசாது. ஒரு 7.5 சனி அல்லது அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, அது போன்ற விஷயங்கள் வேணா கொஞ்சம் பாதிக்குமே தவிர, மற்றபடி இந்த சுக்கிரன் புதன் செவ்வாயில 3ல இருக்கு 2ல இருக்கு, உங்களுக்கு வீடு வாங்குவீங்க, கோடி குட்டும், அல்லது இன்னைக்கு உங்களுக்கு அடிபட்டு போயிடும், அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் மினிமமா எடுத்துக்கோங்க. இதுதான் என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ். இதை நீங்க பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ராசி பலன் என்பது வெறும் 15% மட்டுமே பேசக்கூடியது. அதற்காக நீங்க ரொம்ப போட்டு அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்லிட்டாரே இன்னைக்கு, இப்படி சொல்லிட்டாரே நீங்க ஒரு பயந்து அல்லது அச்சப்பட வேண்டிய அல்லது நடுங்க வேண்டிய விஷயம் இல்லை. அது தெளிவா மனசுல வச்சுங்க. அடுத்து சார் ஜனனகால ஜாதகம்ங்கிறீங்க, கோச்சாரம்ங்கிறீங்க, தசாபுத்திங்க